ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் நம்ம கௌதம் இருக்காரே, 4 வார்த்தை வந்து நறுக்குன்னு பேசினதுல இந்த ஐஸ்வர்யா புள்ள மயங்கி பிடிச்சிங்க. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு பாட்டை போட்டுடணும் போல. இவன் நல்லவனா கேட்டவனா அந்த ரேஞ்சுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இவன் வல்லாதி வல்லமா வில்லாதி வில்லமா இவனை புரிஞ்சுக்கோமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு, அதாவது நம்ம மகாவை கரெக்ட் பண்ணுறதுக்காகவே சூர்யா என்ன பண்ணுறான்னா, வீடு பூரா பேப்பரை ஒட்டி வைக்கணும். டே ஒற்றப்படி ஒட்டுவ, யாரா அதை பிரித்து பேத்தெடுக்கிறது, நான் பண்ணுறேன் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போக, மகாவை பார்க்கும்போது ஃபாலோ மீ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த அளவுக்கு புருஷனை அலைய வைக்காதமா, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டை போட்டுட்டு பின்னாடியே போகிறாரு. அவங்க இந்த மனுஷன் அப்படிங்கிற மாதிரி. சரி பரவாயில்ல விடுங்க, பொண்டாட்டி காலில் விழுந்துதான் ஆகணும், வேற வழி இல்லை, நீ பண்ண விஷயம் அவ்வளோ பெருசுப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதை பார்த்தா ராஜலட்சுமி சரி இப்படியே எத்தனை நாளைக்கு இருக்க முடியும்னு கூப்பிட்டு வச்சு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்குறாங்க. சொன்னா கேளு, செய்ய மாட்டேனே, நீ என்ன பண்ணுவ அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. நீ உன் புருஷனுக்கு மரியாதை கொடுத்து நீ உன் புருஷனை ஏற்றுக்கிட்டாதான் விஜய் அனாமிக்கா சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எதை கொண்டு போய் எங்கே சேர்க்குற நீ, எருமை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, மாமியாராச்சே சொல்கிறத செஞ்சுதான் ஆகணும் அப்படி சரிங்கத்தான்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் பிரபாவோட கல்யாணத்துக்காக இவங்க வீடு தேடி போகிறாங்களாமா. யாருன்னு பார்க்குறீங்களா, நம்ம சூர்யா தாங்க. வீட்டுக்கு போய் அவங்க வீட்டை பார்த்துட்டு இருக்க, உங்கள் பொண்ணை கரெக்ட் பண்ண முடியலத்தன்னு சொல்லிட்டு மாமியார் காலில் விழுந்துட்டாங்க. இது எப்படி இருக்குது, அதாவது சாட்சிக்காரன் காலில் விழுவுறத விட சண்டைக்காரன் காலில் விழுந்துடலான்னு சொல்லிட்டு அது மாதிரி இருக்கு.